முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதல். காயமடைந்த இஸ்ரேலியர்கள் எண்ணிக்கை 500ஆக உயர்வு. 20 பேர் பலி. சனிக்கிழமை நள்ளிரவு மீண்டும் தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல். 1 மணி நேரத்தில் 10 இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திய ஈரான். மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பு. இஸ்ரேலுக்கு காசாவை கண்ணில் காட்டிய ஈரான். கட்டிட இடிபாடுகளில் சிக்கி மரண கூக்குரலிட்ட இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலியர்களின் அறிவியல் ஆய்வு மையத்தை குறிவைத்து தாக்கிய ஈரான். வெளியான சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சியில் இஸ்ரேலியர்கள். பதிலடி நடவடிக்கையாக இஸ்ரேலின் எண்ணெய் ஆலையை அழித்த ஈரான். இரத்த தானத்தை தீவிரப்படுத்துமாறு இஸ்ரேல் சுகாதாரத்துறை வேண்டுகோள். ஏமன் தலைவரை குறிவைத்ததாக சொன்ன இஸ்ரேல். பொய் வெற்றி கதைகளை நெதன்யாகு அவிழ்த்து விடுவதாக ஹவுதிகள் பதிலடி. ஈரான் மீது சனிக்கிழமை நள்ளிரவு இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கிய நிலையில் 1 மணி நேரத்தில் 10 இஸ்ரேலிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு நகரமான பந்தர் அப்பாஸை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும், இஸ்ரேலிய வான் ஆயுதங்களை ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்கொண்டு வருவதாகவும் அல் ஜசீரா செய்தி தெரிவித்துள்ளது. இதேபோல தெற்கு நகரமான கங்கனில் பார்சி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனிடையே இஸ்ரேலின் அனைத்து வான்வழி ஆயுதங்களை ஈரான் இடைமறித்து தாக்குவதாக அல் ஜசீரா செய்தியாளர் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இஸ்ரேலின் 10 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் சில மணி நேரங்களில் இதுவரை இல்லாத அழிவு இஸ்ரேலுக்கு ஏற்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதேபோல ஈரானின் அணு ஆயுத உற்பத்தியை இனி யாராலும் தடுக்க முடியாது என்றும், இனி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்றும் இஸ்ரேலின் அரசியல் பார்வையாளர் அகிவா எல்டார் தெரிவித்தார். ஈரான் சனிக்கிழமை நள்ளிரவு தொடங்கிய 2ஆம் நாள் தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் 10 பேர் உயிரிழந்திருப்பதுடன் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் எண்ணெய் கிணறுகள், இராணுவ தலைமையகங்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து 2ஆம் நாளாக தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக சனிக்கிழமை நள்ளிரவு முதல் ஈரானும் தனது 2ஆம் நாள் பதிலடியை தொடங்கியது. டெல் அவிவ், ஹைபா, ஜெருசலம், கலீலி பகுதிகள் இந்த முறை குறிவைக்கப்பட்டன. இதில் ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலின் எண்ணெய் கிணறு, டெல் அவிவ் அருகே இருந்த அறிவியல் ஆய்வு மையம் ஆகியவை ஈரானின் ஏவுகணைகளால் சிதைக்கப்பட்டன. டெல் அவிவில் மட்டும் 6 இடங்கள் தாக்கப்பட்டதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் உயர் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று தீக்கிரையாகியுள்ளது. டெல் அவிவின் தெற்கு புறநகரான பேட்ரியாம் பகுதி பெருமளவு ஈரான் மிசைல்ஸ்களால் அழிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இங்கு தகர்க்கப்பட்டுள்ளன. பேட்ரியாமில் மட்டும் 74 பேர் காயமடைந்துள்ளனர். சுமார் 30 பேர் வரை கட்டிட இடிபாடுகளில் சிக்கி தங்களை மீட்குமாறு மரண கூக்குரலிட்டுள்ளனர். இதேபோல முக்கிய நகரமான ரெஹோவோட்டில் 30 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இரத்த தேவை அதிகம் உள்ளதால் உடனடியாக இரத்த தானம் செய்ய முன்வருமாறு இஸ்ரேலியர்களை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த முறை ஏவுகணை தாக்குதலுடன் ட்ரோன் தாக்குதலை சேர்த்து ஈரான் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கிடையே ஏமனும் இஸ்ரேலை நோக்கி மிசைல்ஸ்களை ஏவியுள்ளது. இஸ்ரேலின் முக்கிய அறிவியல் ஆராய்ச்சி கூடமான வெய்ஸ்மான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தை ஈரானின் வான் ஆயுதம் துல்லியமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி டெல் அவிவ் மீதான தாக்குதலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் உயிர் தியாகி தளபதி ஹஜ் காசிம் சொலைமானியின் பெயரிடப்பட்ட ஹஜ் காசிம் வகுப்பை சேர்ந்தவை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் திட எரிபொருள் மற்றும் அதிக சூழ்ச்சி திறன் கொண்டவை. இதனால் இடைமறிப்பது கடினம் என்றும், குறிப்பிடப்பட்ட இராணுவ மற்றும் மூலோபாய இலக்குகளை தாக்குவதற்கு ஏற்றது. மேலும் போர் முனைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆழமாக ஊடுருவி சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளில் அழிவு விளைவை அதிகரிக்கும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட உயிர் வெடிக்கும் தன்மை கொண்டவை என ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இதேபோல ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 ஒரு பகுதியாக இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்தை நோக்கி இமாத், பத்ர் மற்றும் கைபர் மிசைல்ஸ்கள் மற்றும் காமிகாசா ட்ரோன்களை பயன்படுத்தின. சிக்கலான தடுக்க முடியாத தாக்குதலை ஈரான் தொடுத்துள்ளது. இதில் ஹைஃபா நகரத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நெருப்பு பந்து தாக்குதலுக்கு ஆளானதாக கூறப்படுகின்றது. ஈரான் கடந்த 2 நாட்களாக நடத்தி வரும் தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதுடன் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே முக்கிய ஹவுதி தலைவரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்தியை ஏமன் படைகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன. இது குறித்து அன்சர் அல்லாவின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஹசாம் அல்-அசாத் அளித்த பேட்டியில், இஸ்ரேலிய பொய் பிரச்சாரங்களில் இது ஒரு பகுதி என்றும், இஸ்ரேல் துல்லியமாக தாக்கும் திறனை இழந்துவிட்டதாகவும், மலை போன்ற அதன் தோல்விகளை மறைக்க இட்டுக்கட்டப்பட்ட வெற்றி கதைகளை புரிந்து வருவதாகவும் கூறியுள்ளார்.
பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை ஏமனின் ஆதரவு தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து முக்கிய தகவல்களை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அமெரிக்காவின் 2 F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானுக்கான இந்திய கன்சல் ஜெனரல் ஹசன் முசேனி ஃபர்ட் தெரிவித்துள்ளார். தரையில் இருந்து வான் இலக்குகளை தாக்கும் ஈரானின் உள்நாட்டு ஏவுகணை மூலம் அமெரிக்காவின் ஆயுத சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஈரானுக்கான இந்திய தூதரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்த போது ஈரான் தூதர் இந்த தகவலை கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை மொத்தம் 7 கட்டங்களாக தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதில் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 170 பேர் காயமடைந்துள்ளனர். பலர் கட்டிடங்களுக்குள் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை கடுமையாக உயரும் என்று தெரிகின்றது. இஸ்ரேலுடனான போருக்கு தேவையான அனைத்து உள்நாட்டு தயாரிப்புகளையும் முடித்துவிட்டதாக ஈரானின் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் தெரிவித்துள்ளது. போர் தீவிரமடையும் போது மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடன் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் துணை நிற்க வேண்டும் என அதன் அண்டை நாடான பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் நாளை எந்த ஒரு முஸ்லிம் நாட்டின் மீதும் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ஹாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். ஈரானியர்களின் துயரத்தில் பங்கு கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பென்குரியன் விமான நிலையம் திறக்கப்படுவதற்கு பல நாட்கள் ஆகலாம். அதுவரை வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இஸ்ரேலியர்கள் திரும்ப முடியாது என இஸ்ரேல் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் ஷ்முவேல் ஜகாய் கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் முற்றிலும் சகித்துக் கொள்ள முடியாத ஒன்று என ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபா கண்டித்துள்ளார். அணுசக்தி விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலில் பங்கரில் ஒளிந்துள்ளதாக கருதப்பட்ட நிலையில் அவர் வெளிநாட்டுக்கு தப்பியுள்ளதாக ஈரானின் தேசிய ஊடகம் சந்தேகம் எழுப்பியுள்ளது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் விங் ஆஃப் ஜியான் என்ற விமானம் 2 போர் விமானங்களின் பாதுகாப்புடன் இஸ்ரேலில் இருந்து வெளியேறியுள்ளதாக ஈரானின் தேசிய ஊடகமான IRNA தெரிவித்துள்ளது. அவர் கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் இருக்கலாம் என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மகன் ஆன்வர் நெத்தன்யாகுவின் திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான திடீர் மோதல் காரணமாக திங்கட்கிழமை நடைபெறவிருந்த திருமணம் நிறுத்தப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் கைதிகள் வாடி வரும் நிலையில், இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டு வரும் நிலையில் நெத்தன்யாகு மகிழ்ச்சியுடன் தன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைப்பதாக இஸ்ரேல் கைதிகளின் குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை எழுப்பிய நிலையில் இந்த திருமணம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் தற்போதைய தாக்குதல் பற்றி ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை விட பாதிப்பு பல மடங்கு அதிகம் என இஸ்ரேல் மேயர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். டெல் அவீவ் அருகேயுள்ள ரிஷான் லெசியான் நகரத்தின் மேயர் ராஸ் கென்ஸ்லிட்ஜ் இவர் ஈரானின் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் அவர், நீங்கள் ஊடகங்களில் பார்ப்பது போன்ற பாதிப்புகள் இங்கில்லை, இங்குள்ள பாதிப்புகள் பயங்கரமானவை, அவற்றை ஊடகங்களில் நீங்கள் பார்க்கவில்லை, இதற்கு முன்பு இப்படி ஒரு பாதிப்புகளை நான் பார்த்ததில்லை, நாங்கள் அனுபவித்ததும் இல்லை, அவற்றை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் பாதிப்பை விட இது அதிகம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் கடும் சேதமடைந்த இடங்களில் ஒன்றாக ரிஷான் லெசியான் நகரம் உள்ளது. இதனிடையே ஆக்கிரமிப்பு பிரதமர் நெத்தன்யாகு மேயர் ராஸ் கென்ஸ்லிட்ஜை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்துள்ளார். ரிஷான் லெசியான் நகரத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதோடு 40 இஸ்ரேலியர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதில் கணிசமானவர்கள் இஸ்ரேலிய படைகளை சேர்ந்தவர்கள் என்று தெரிகின்றது.